கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 16:6, ரோமன் 16:6. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். நீங்க இங்க தமிழ்ல எங்களுக்காக அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நீங்க ஆங்கில வேதாகமத்துல பாத்தீங்கன்னாலும் சரி, கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னாலும் உங்களுக்காகன்னு தான் இருக்கணும். உங்களுக்காகவும் மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள் என்றுதான் இருக்கணும். அது ஏன் தெரியல, தமிழ்ல எங்களுக்காகன்னு மாத்திட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க மரியாளை குறிப்பிடும் போது முதலாவது மரியாளை மறக்கல. இதை நம்ம பார்க்கணும். அதாவது எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம், ஆனாலும் அவங்க செய்த, அதாவது கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் சபைக்கும் அவருக்கும் சேர்ந்து செய்த ஒரு காரியத்தை அவளை லெகுவாக மறக்கிறவர் இல்லை அப்படிங்கறது அங்க காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதாவது மிகவும் பிரயாசப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய வாழ்க்கை, இந்த கிரேக்க மொழி பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது தங்கிட்ட உள்ளது எல்லாம், அதாவது எல்லா முயற்சியும் எடுத்துட்டாங்க, தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம். அதாவது ஏதோ பொழுது போகாம ஒரு சில நேரத்துல ஹெல்ப் பண்ணாங்க, பார்ட் டைமா ஹெல்ப் பண்ணாங்க, அப்படி இல்லை. அதாவது என்னன்னா, அவங்களுடைய பணி சாதாரணமானது இல்ல, முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்த பணி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் இல்லையா, நான் முழுவதுமாக பாத்திரமாய் வார்க்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி இந்த செய்த சகோதரி தான். ஏன்னா அவர் சொல்லும்போது என்ன, அவங்க அந்த மாதிரி செய்தது அப்படின்னு உங்களுக்காக. அதாவது அவங்க என்ன பண்ணல, அவங்களுடைய கணத்திற்காகவோ இல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வரணுங்கிறக்காகவோ இல்ல அவங்க மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஆளா இருக்கணுங்கிறக்காக அவங்க வேலை பார்க்கல. அவங்களுடைய ஊழியம் எப்படிப்பட்டதா இருந்தது, தன்னலமற்றதா இருந்தது, யாருக்கும் தெரியாததா இருந்தது. அது மாத்திரமில்ல, தொடர்ந்து இதை செய்யக்கூடிய மக்களா இருந்தாங்க. இது அன்புனால செய்யக்கூடியது அப்படிங்கறதான் காட்டக்கூடியது. அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவத்தினுடைய ஒரு காரியம். ஏன்னா பிலிப்பியர் 2:4 எழுதும் போது, அவனவன் தனக்கானவளை மாத்திரமல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா. அந்த மாதிரி இவர் மற்றவங்களுக்காக எழுதக்கூடியது. கடைசியா இந்த மரியாதை குறித்து சொல்லும் போது அவர் தீர்க்கதரிசி மரியாள்னு சொல்லல, உங்களுக்கு போதிக்கிற மரியாள்னு சொல்லல, உங்கள் தலைவர் மரியாள்னு சொல்லல, இல்ல ஒரு டீக்கனஸ் இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டம் அப்படி சொல்லல. எல்லாத்த காட்டிலும் அவங்க மிகவும் பிரயாசப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. கர்த்தருடைய ராஜ்யத்துல கர்த்தர் நம்மளை அளக்கக்கூடிய அளவுகள் என்ன தெரியுமா? உண்மையும் உத்தமமா இருந்தீங்களா இல்லையா? மத்தேயு 25வது அதிகாரத்துல தாளந்து உபமானத்தை குறித்து சொல்லும் போது அங்க சொல்றது என்ன, எல்லாரையும் பார்க்கும்போது அங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ உண்மையும் உத்தமமாக இருந்தாய். அப்ப இங்க ஒரு உண்மையும் உத்தமமா இருந்த ஒரு சகோதரிய அப்போஸ்தலனாகிய பவுல் நினைத்து பார்த்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம். சரி, இந்த நாள்ல நம்ம எப்படி இதை எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்க செய்யற வேலைய உங்க பாஸ்டரோ மத்தவங்க பாக்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறாருங்கிறத நீங்க மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேணும். மத்தவங்க பார்க்காம இருக்கலாம், உங்க கூட இருக்கவங்க பார்க்காம இருக்கலாம், உங்க குடும்பத்தில் உள்ளவங்க பார்க்காம இருக்கலாம், இல்ல யாருமே உங்களை பார்க்காம இருக்கலாம். ஆனா நீங்க என்ன செய்றீங்க, அதை எப்படி செய்றீங்க, என்ன நோக்கத்துக்காக செய்றீங்க அப்படிங்கிறத தேவன் பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். இப்ப தனிப்பட்ட முறையில நான் பண்ணக்கூடிய ஜெபம், நான் மற்றவங்களை உபசரிக்கிறது, இல்ல நான் சபையில சுத்தமா இருக்கிறது, இல்ல சுத்தமா வைத்துக் கொள்வது, இல்ல மற்றவங்கள போய் பார்க்கறது, இல்ல ஒரு சிலரை உற்சாகப்படுத்துவது, இதெல்லாம் வெளியே தெரியாது. நிச்சயமா தெரிய வாய்ப்பில்லை. இதை நீங்க செஞ்சாலும் வெளியே தெரியாது. ஆனா இதெல்லாம் நம்ம எதுக்காக செய்யறோம்? நீங்க நம்மளை நல்லவங்கன்னு சொல்றதுக்காகவா, இல்ல நம்மளை பாராட்டணுன்றதுக்காகவா? இல்ல. ஏன்னா நான் தேவ அன்பை ருசித்து பார்த்தேன், அதனால அதே அன்பை நான் மற்றவங்களுக்கு காட்டக்கூடியவனா இருக்கேன். இங்க இதுல என்ன ஒரு பெரிய இதுனா, மத்தவங்க பாக்குறாங்களோ இல்லையோ, மத்தவங்க பாராட்டுறாங்களோ இல்லையோ, ஆனா தேவன் அதை பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்க மத்தவங்க பார்க்காத காரியத்தை பரலோகம் பார்க்குது
அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? நீங்க இன்னும் முழு மூச்சாக தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாயில ஊழியம் செய்யாம உங்க இருதயத்திலிருந்து உங்களே ஒரு தன்னலமற்ற ஒரு காரியத்தை கொடுப்பீங்க. அது ஒரு சாதாரண வேலையா இருக்கலாம். நீங்க சந்தோஷமா என்ன பண்ணுவீங்க? சந்தோஷத்தோட, அர்ப்பணிப்போட, தொடர்ந்து மனத்தாழ்மையோடு நீங்க வேலை செய்வதற்கு இது உதவும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, மரியாள் என்று சொன்ன ஒரு காரியத்தை கர்த்தர் பார்த்தாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கும் ஆண்டவர் அநேகருடைய காரியங்கள் மூலமாய் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவராய் இருக்கிறார். செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ யாருக்கும் தெரியாத ஒரு மரியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையான சகோதரி உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவது செய்வதை நீங்க பார்த்தீங்க. மக்கள் பார்க்கலைனாலும் அதே மாதிரி நாங்கள் அதே உணர்வுள்ளவர்களாய் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் காண்கிறார் என்ற உணர்வோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.